ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் போன வீடியோ என்ன பார்த்தோன்னா, நம்ம முக்திநாத் வந்து என்ட்ராரு தான். அதுலேருந்து கண்டினியூவேஷன் பார்க்கலாம். இது வந்து ஒரு யாகசாலை. இது உள்ளார வந்து யாகசாலை மாதிரி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் தட்சணை கொடுத்துட்டு தொட்டு கும்பிட்டுட்டு வரலாம், அந்த மாதிரி இடம் தான் இது. அதை என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்க சொன்னேன் எங்கள் வீட்டில். பாருங்கள், ஸ்னோஃபால் வேறு பேஞ்சிட்டே இருக்குது. நாங்கள் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம ரெயின் கோட் எடுத்துகிட்டு போகல, எல்லாமே இந்த ஸ்வெட்டர்லாம் போட்டிருந்தோம், ஸ்கார்ஃபு எல்லாமே போட்டிருந்தோம், க்ளவுஸு, சாக்ஸு, ஷூ எல்லாம் இருந்துச்சு. தெர்மல் வேர்லாம் உள்ளே போட்டிருந்தோம். பட் ஆனால் நாங்கள் ரெயின் கோட் எடுத்துகிட்டு போகல. இந்த மாதிரி நாங்கள் போனதுலேருந்து ஒரு 5-6 ஹவர்ஸ் கண்டினியூஸாக ஸ்னோஃபாலுங்க. இதனால் என்னாச்சுன்னா, எங்களுடைய ஸ்வெட்டர்லாம் நனைஞ்சு போய் அதனால் குளிர் வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனாலே கொஞ்சம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே இந்த பெல்லுலாம் ஒரு வேளை வேண்டிக்கிட்டு கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் நிறைய பெல்லு இது மாதிரி அங்கங்கே கட்டி வச்சுருந்தாங்க. நம்ம நிறைய வேண்டிக்கிட்டு இந்த தொட்டில் கட்டுறது, பெல் கட்டுறது, இந்த லிங்கங்கள் வாங்கி வைக்கிறது, அது மாதிரி இந்த பெல் வந்து வேண்டிக்கிட்டு கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நிறைய பெல் இருந்துச்சு. எவ்வளோ ஸ்னோ பாருங்களேன்! அப்படியே அங்கங்கே ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் அந்த ஸ்வெட்டர் போட்டிருந்தா கூட அந்த ஸ்னோஃபாலில் கொஞ்சம் நனைஞ்சிட்டோங்க எல்லாருமே. அதனாலே எங்களால் குளிர் தாங்க முடியல. கொஞ்சம் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணி எடுக்க முடியல. நம்ம மேலே ரெயின் கோட்டும் போட்டுட்டு போயிருந்தோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்திருப்போம். ஆனால் ரொம்ப சூப்பரான கிளைமேட்டு, ரொம்ப அழகான கிளைமேட்டு. இந்த ஸ்னோவில் மைனஸ் தான் இருந்தாலும் நம்ம தெர்மல் வேர்லாம் போட்டிருந்ததால் அதெல்லாம் தாங்கிக்க முடிஞ்சிருந்தது. ஸ்னோஃபாலுக்கு நம்ம ஒரு ரெயின் கோட் இருந்துச்சுன்னா இன்னும் என்ஜாய் பண்ணியிருந்திருக்கலாம். அப்புறம் வேறு ரொம்ப ஹை ஆல்டிடியூட் போக இந்த ஆக்சிஜன் லெவல் கம்மியாகவும், நம்ம வந்து கற்பூரம்லாம் எடுத்துகிட்டு போகணுன்ற அந்த அவேர்னஸ் வந்து எங்களுக்கு தெரியலங்க. அப்போ இனிமேட்டுக்கு இப்போ தான் இந்த ட்ரிப்பு போகும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நான் அமெரிக்காவில் கூட இது மாதிரி ஸ்னோஃபால்லாம் போயிருக்கானா, என் டாக்டர் சனின்லாலாம் ரொம்ப ஃபுல்லாக கவர்டாக தான் அழிச்சிட்டு போவாங்க. கொஞ்சம் இருந்தால் கூட காரில் ஹீட்ரு போட்டுக்கலாம். அது மாதிரி பாருங்கள், இது வந்து நேபாளுடைய ஃப்ளாகு அங்கே வச்சுருந்தாங்க. அந்த நேபாளுடைய ஃப்ளாகை வாங்கி ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறதுல ரொம்ப ஒரு சந்தோஷம். அதை எடுத்துக்கிட்டோம். இப்போ இதான் வந்து மெயின் டெம்பிள். இதான் நம்ம மெயின் டெம்பிள் கிட்ட வந்துட்டோம். நம்ம இதுலேயும் லயனுங்க, ரொம்ப பெரிய லயனு. நான் இந்த லைன்லேயும் நின்று வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எல்லாம் அப்படியே கும்பல் போய் அடித்து அலமோதிக்கிட்டாங்க, போகவே முடியல அந்த என்ட்ரன்ஸில். அதுக்கப்புறம் வந்து அந்த மிலிட்ரி மேன் மாதிரி ஒருத்தர் இருக்கார், செக்யூரிட்டி கார்டு, அவர் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு லைனில் அப்புறமா அமிச்சாங்க. இருந்தால் கூட நாங்கள் போகும்போது ரொம்ப ரஷ்ஷுனா ரஷ்ஷு, அப்படி ஒரு ரஷ்ஷு. அதில் போய் நின்று இந்த லைனில் சுற்றி லாஸ்ட் வரைக்கும் நிற்கிது. அந்த லைனில் நின்று வந்து உள்ளே போய் நாங்கள் பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே கொஞ்சம் அப்பா போதும்னு ஆயிடுச்சானா. ஆனால் நல்லா தரிசனம் பண்ணோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு முன்னாடி இது ஷார்ட்ஸில் கூட நான் கிளியராகவே போட்டிருப்பேன். 2 கோலம் இருக்கும், 2 பாண்டு இருக்கும். அதில் வந்து ஒரு பாண்டு பாப தீர்த்தம், இதான் பாப தீர்த்தம்னு சொல்கிறாங்க. இன்னொரு பாண்டு புண்ணிய தீர்த்தம்னு சொல்கிறாங்க. இதை லக்ஷ்மி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம் அப்படியும் சொல்கிறாங்க. நம்ம பாப தீர்த்தத்தில் ஒருத்தர குளித்து எழுந்திரிச்சா நம்ம பாவங்கள்லாம் போயிடும், முக்திநாதர் அந்த பாவங்களெல்லாம் எடுத்துப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி புண்ணிய தீர்த்தத்தில் விழுந்து குளிக்கும்போது நம்ம செய்த புண்ணியங்களும் அந்த பகவான் கிட்ட போயிடும். பாவ புண்ணியங்கள் ரெண்டும் பகவான்கிட்ட போய் நமக்கு வந்து முக்தி கொடுத்துருவார், மோட்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் இந்த முக்திநாதர் டெம்பிளுக்கு வராங்க. முக்திநாதரை தரிசித்தாலே, இந்த டெம்பிளை வந்து மெதிச்சிட்டாலே நமக்கு புண்ணியம் தாங்க, எல்லாம் மோட்சம் தாங்க. இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வரோம் இங்கே. ஒருவேளை கிளைமேட்டு எதுவுமே -டிகிரி இல்லாமல், ஸ்னோஃபால் இல்லாமல், வெயிலில் வரும்போது ஈஸியாக வந்துடுவாங்களோ என்னவோ தெரியல. நாங்கள் போன டைம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு, அதுவும் 350 படிக்கட்டு ஏறி தான் வரணும். குதிரையில் வந்தால் கூட அது ஒரு 300 படிக்கட்டு தான் கொண்டு வந்து விட்டுருவாங்க. சைடில் வரும் குதிரை, வந்து இறக்கி விட்டுரும். ஒரு 50 படிக்கட்டு நம்ம ஏறி தான் ஆகணும். அதுக்கு வந்து 800 ரூபா வாங்குகிறாங்க. டோலினா 4000 ரூபா வாங்குறாங்க. ஆனால் உள்ளார கோயில்கிட்டே கொண்டாந்து விட்டுருவாங்க, திரும்ப கோயில்கிட்டே இருந்தே அழிச்சின்னு போயிடுவாங்க. அது கூட இந்த ஸ்னோஃபாலில் கடைசியாக 2 பேர், நான் ஃபஸ்ட்டு சொன்னேனே சரஸ்வதின்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னு, அவங்களுக்கும் கீதான்னு ஒருத்தவங்களுக்கும் டோலியும் கிடைக்கலையா, குதிரையும் கிடைக்கலையா, யாரும் வரமாட்டேன்ட்டாங்களாம். இதுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாது, பனி பேஞ்சிக்கிட்டே இருக்குது, எங்களால் வந்து அழிச்சின்னு போக முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களாம். அப்புறம் எங்கள் பஸ்ஸில் இருக்கிறவங்களாம் போயிட்டு அங்கே யாரையோ கூப்பிட்டு பணம் தரேன்னு சொல்லி அவங்க அப்படியே ஷோல்டரில் பிடிச்சி தூக்கிட்டு வந்தாங்களாம்.
அவங்க 2 பேரையும் தூக்கிட்டே இறங்கி வந்து கொண்டாந்து விட்டாங்க. பாருங்கள், இதில் வந்து கோமுகா தீர்த்தம் தான் இருக்குது சுற்றி. நான் திரும்பவும் காமிக்கிறேன். அதனால தான் நான் வந்து இதே ஸ்டோரியை சொல்லிக்கிட்டு வந்தேன் இல்லையா. லைனாக வந்து பசுவின் முகம் மாதிரி பைப் இருக்கும். அது வந்து ஒரு 108 பைப் இருக்கும். அந்த 108 பைப்லேயும் குளிச்சுக்கிட்டே போகிறாங்க. இந்த 2 தீர்த்தத்துலேயும் குளிச்சுட்டு அந்த 108 பைப்லேயும் குளிச்சுக்கிட்டே போகிறாங்க. ஆனால் நாங்கள் போகும்போது பயங்கர குளிர், அப்படி ஒரு குளிர். அதனால் நாங்கள் வந்து தலையில் எடுத்து தெளிச்சுக்கிட்டோம். எல்லாம் தெளிச்சுட்டு பாட்டிலில் அந்த கோமுகா தீர்த்தத்தை பிடிச்சிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், சுற்றி வரலாம். இது வந்து ஒரு சின்ன கோயில் தான், இருந்தாலும் ரொம்ப புகழ்பெற்ற கோயில். முக்திநாதர் வந்து எப்படின்னா சாலக்கிராம மூர்த்தி. இவர் வந்து சாலக்கிராம கல் மேலே தான் அமர்ந்திருக்கிறாராம் இந்த முக்திநாதர்னா லாஸ்ட்டு நான் அவர் ஃபோட்டோலாம் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். வந்து ஸ்ரீதேவி பூதேவி 2 பேரும் இருப்பாங்க. காலபைரவர் இருக்கிறாங்க. இது திரும்பவும் நான் அந்த பாப தீர்த்தத்தையும் புண்ணிய தீர்த்தத்தையும் தான் நான் காமிக்கிறேன். அதில் குளித்து ஏஞ்சி திரும்ப கோமுகா தீர்த்தத்தில் குளித்து சுற்றி வந்து அப்புறம் தான் கோயிலுக்குள்ளார நம்ம போகிறோம். காலபைரவர் இருக்காங்க, முக்திநாதர் இருக்காங்க, ஸ்ரீதேவி பூதேவி இருக்காங்க, ஒரு பெண் புத்த பிட்சு இருக்கிறாங்க அங்கே உள்ளார. அதுக்கப்புறம் ராமானுஜர் இருக்கார், இவ்வளோ சுவாமிகள் இருக்காங்க. நம்ம வந்து அப்புறம் சாலக்கிராம கல் வச்சு அதில் நாமம் வரைஞ்சி அதுக்கும் பூஜை பண்ணுறாங்க. நிறைய சாலக்கிராம கல் பாருங்கள். இப்போ இதில் உங்களுக்கு கிளியராகவே தெரியும். இது 108 கோமுகா தீர்த்தம் தான். அதில் வந்து எல்லாரும் குளிக்கிறவங்க குளிச்சுக்கிறாங்க. ரொம்ப முடியலன்னா நம்ம பைப் மாதிரி பிடிச்சிட்டு கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கூட நம்ம வந்து ஸ்நானம் பண்ணுறதுல கலந்துட்டு ஸ்நானம் பண்ணலாங்க. எல்லா தீர்த்தத்துலேயும் குளித்த மாதிரி தான் அது. அப்புறம் நம்ம வீட்டில் வந்து தெளிச்சிக்கலாம். அதனால் எல்லா கோமுக தீர்த்தமும் 108 இருக்கும். அதில் நல்ல சீசனாக இருந்தால் அப்படியே குளிச்சுக்கிட்டே போவாங்க, ஓடி போவாங்க, கிடுகிடுன்னு ஓடி போய் ஒன்று ஒன்றா குளிச்சுக்கிட்டே போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் நான் தண்ணி பிடிச்சிக்க சொன்ன பாட்டிலில் பிடிச்சிக்கிட்டாங்க அவங்க. பாருங்கள், லைனாக உங்களுக்கு எல்லா அந்த கோமுகா தீர்த்த பைப்புகள் 108 இருக்குது. அது எல்லாமே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து அங்கே சிறப்புங்க. அந்த 2 பாபகுண்டம் புண்ணிய குண்டம்னு சொல்கிறாங்க. அந்த 2துலேயும் குளிச்சுட்டு இந்த கோமுகா தீர்த்தத்துலேயும் குளிப்பாங்க எல்லாரும். இதில் வந்து இமயமலையிலேருந்து வர்ற தண்ணி சும்மா ஐஸ் மாதிரி இருக்குங்க. இதில் குளிக்கிறதும் இந்த சீசனில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பனி எங்கள் வீட்டில் தான் பிடிக்கிறாங்க பாட்டிலில். பனி எப்படி பெய்யுது பாருங்கங்க. பனி பெய்யுது, சுற்றி பனியாக இருக்குது. இதில் இப்போ பார்த்தா ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச வாட்டரை விடையும் கூலாக இருக்கும். இது அப்படியே இமயமலையில் ஐஸ் கரைஞ்சி வர்ற தண்ணி தான் இது. அப்படி இருக்கும் பாருங்கள், சில்லுன்னு. அதனால் பாட்டில் ஃபுல்லாக பிடிச்சாச்சு. பிடிச்சிட்டு சுற்றி வந்து நம்ம கோவிலுக்குள்ளாரையும் போய் தரிசனம் பண்ணியாச்சு. அந்த முக்திநாதரை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம் கோயிலுக்கு முன்னாடி. ரொம்ப நல்லா இருப்பாருங்க. இதுதான் இப்போ முக்திநாதர் டெம்பிள்ன்றது. இவ்வளோதான், சின்ன டெம்பிளாக இருந்தாலும் ரொம்ப கீர்த்தி ரொம்ப பெருசுங்க. முக்திநாதர் வந்து நம்ம 108 திவ்ய தேசம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு ஸ்தலம் இது. 106வது ஸ்தலம் இது. இதை வந்து பார்க்குறதே வந்து நமக்கு வந்து ஒரு பிராப்தம் இருந்தால் தான் வர முடியும். அதுவும் இந்த மலை மேலே ஏறி வந்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நம்ம வந்து பார்க்க முடியும் இல்லைங்களா. இதை இப்போ முக்திநாதர் க்ஷேத்திரத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ முக்திநாதர் இப்படி தான் இருப்பார். நடுப்புற முக்திநாதர் ஸ்ரீதேவி பூதேவி இருப்பாங்க. பாருங்கள், நீங்கள் பார்க்குறதுக்காகவே உங்களுக்கு நிறைய அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நம்ம பார்க்கும்போது கூட 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் பார்க்க முடியும். அதை அவ்வளோ தூரம் பார்க்க விட மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் ஏன்னாச்சும் நம்ம பூஜை பண்ணுறோம், அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னும் போது வேணால் நிற்கலாம். அதுவும் ஏன்னா ரொம்ப ஏகப்பட்ட ரஷ் இருக்குது. அதுபோல் உள்ளார ராமானுஜரும் இருக்கிறாங்கங்க. இது வந்து புத்தர்களுக்கும் புனித ஸ்தலம் தான், வைஷ்ணவர்களுக்கும் புனித ஸ்தலம் தான், சைவர்களுக்கும் புனித ஸ்தலம் தான் இது. பாருங்கள், நான் இப்போ வந்தாச்சு, கோவில் விட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். நம்ம போகும்போது உங்களுக்கு நான் மலையெல்லாம் நிறைய ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருந்தேன். எப்படி இருந்துச்சு பாருங்கள். திரும்பி இப்போ வரும்போது 5 hours கண்டினியூஸாக ஸ்னோஃபால் பேஞ்சிருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடமெல்லாம் சுத்தமாக எல்லாமே வெள்ளையர்னு செடிகள்லேருந்து மரங்கள்லேருந்து அங்கே இருக்கிற மலைகள்லேருந்து எல்லாமே வெள்ளையர்னு ஆயிடுச்சு. ஃபுல்லாக ஸ்னோ கவர்டாக வரும்போது கொஞ்சம் ஸ்னோ கவர்ட் மவுண்டெயினை பார்த்தா நம்ம அவ்வளோ சந்தோஷப்பட்டோம். இப்போ போயிட்டு வரும்போது பார்த்தா ஃபுல்லாகவே அந்த பிளேஸு ஸ்னோ கவர்டுங்க. ஆனால் அந்த இடத்துல டெரேஸ் ஃபார்மிங்லாம் பண்ணுறாங்கங்க.
இந்த மாதிரி ஸ்னோ பேஞ்சதுன்னா என்ன ஆகும் திடீர்னு எல்லாமே இருந்தாலும் மனதைரியம் தான் இல்லைங்களா. அவங்களுக்கு எவ்வளோ ஒரு விவசாயம் பண்ணுறாங்க, இதை வந்து நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. திடீர்னு இது மாதிரி வந்துருச்சு. நாங்கள் போன சீசன் கூட ஸ்னோஃபால் வர்ற சீசனே கிடையாதான், திடீர்னு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி வந்துருச்சுன்னா என்ன செய்யறதுங்க, இந்த செடியெல்லாம் கொஞ்சம் போயிடும். ஒருவேளை இந்த ஸ்னோ நின்ன உடனே திரும்பி வரலான்னு நினைக்கிறேன். அப்படியே ஃபுல்லாக போய் அந்த வேர் மட்டும் இருந்தால் திரும்பி அந்த வேர் வந்து துளிர் விட்டு முளைச்சி வரும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த கேபேஜ், காலிஃப்ளவர் இது மாதிரிலாம் வளர்க்குறாங்கங்க. இந்த மாதிரி ஸ்னோ பேஞ்சால் என்ன ஆறுது, கஷ்டம்தான் இல்லைங்களா அங்கே விவசாயம் பண்ணுறவங்களுக்கு. இந்த மரங்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். நம்ம வரும்போது பார்த்தது எல்லாமே இப்போ வந்து வெள்ளை நிறமாக அப்படி அப்படி தெரியுது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்களேன் உங்களுக்கே. இப்போ அப்படியே ஆப்போசிட், ஜஸ்ட் ஆப்போசிட். நம்ம வரும்போது பார்த்ததுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்குது இப்போ போகும்போது. எப்படியோங்க அடாது பனிமழை பேஞ்சாலும் விடாது ஏறி முயற்சி செஞ்சு அந்த சாலக்கிராம மூர்த்தியை முக்திநாதரை தரிசிச்சுட்டு நம்ம இறங்கி வந்துடுறதுல ஒரு பெரிய பெருமை தாங்க எங்களுக்கு. இருந்தாலும் ஒரு அனுபவம் வந்து ரொம்ப 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 புதுமையானது. நான் வந்து ஸ்னோஃபால் அமெரிக்காவில் பார்த்துருக்கேன். இருந்தாலும் இங்கே வந்து எப்படின்னா கண்டினியூவஸ் ஹெவி ஸ்னோஃபாலு. இதில் நம்ம ரெயின் கோட் இல்லாமல் போனோம் பாருங்கள், அதுதான் ரொம்ப கஷ்டம். எப்படியோ போயிட்டு வந்தாச்சுங்க. இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள், வெள்ளையர்னு. உங்களுக்கு இந்த மலைகளை வந்து போகும்போது கருப்பாகவும் பச்சையாகவும் பசுமையாகவும் அங்கங்கே புஷ்ஷாகவும் பார்த்தோம். வரும்போது பார்த்தா எல்லாமே ஸ்னோ கவர்ட் மவுண்டைனாக, ஸ்னோ கவர்ட் ட்ரீஸாக நம்ம பார்க்குறோம். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தாங்க இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. முக்திநாத தரிசனம் பண்ணிவிட்டு இந்த முக்திநாத பிரயாணம் வந்து நல்லபடியாக முடிஞ்சுதுங்க. இப்போ வந்து இதுக்கு அடுத்து நம்ம என்ன போகிறோமோ அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முக்திநாதருடைய கோவில் பிரயாணம், இந்த தரிசனம், நாங்கள் போகும்போது எடுத்த மலை, அழகான அந்த மலை காட்சிகள், இயற்கை காட்சிகள், இப்போ வரும்போது எடுத்திருக்கிற இந்த பனி படர்ந்த மலைகள், மரங்கள், வீடுகள், இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதெல்லாம் பார்த்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கங்க. இதோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கணும். பார்க்கும்போது லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். நன்றி.